கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில இருந்து எக்ஸாம்பிள் 6.11 பார்க்க போறோம். 5 மார்க் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் cosecant theta plus cot theta equal to p, then prove that cos theta equal to p square minus 1 by p square plus 1. இது நமக்கு கொஸ்டின். இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். cosecant theta plus cot theta ஈக்குவல் டு பி. இது கொடுத்துருக்காங்களா, இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கொசிகன் டீட்டா காட் டீட்டா வச்சு வர ரிலேஷன் என்ன, இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுங்க ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்போ இதுக்கு என்ன எழுதலாம்? ஏ பிளஸ் பி a minus b. Cosecant theta plus cot theta into cosecant theta minus cot theta. புரியுதுங்களா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்னா, இது ஐடென்டிட்டி. இதை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதிருக்கோம். a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b எழுதிருக்கோம் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? cosecant theta plus cot theta நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஆப்போசிட் சைட்ல வச்சுக்கலாம். இங்க cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல் டு, ஏற்கனவே நமக்கு 1 இருக்கு, 1 பை இது அப்படியே இங்க மல்டிப்ளைல இருக்கிறது கீழே இங்க டிவைட்ல டினாமினேட்டர்ல வந்துடும். cosecant theta பிளஸ் cot theta. ஓகேங்களா? இங்க திரும்ப வச்சு ஈக்குவல் டு cosecant theta மைனஸ் cot theta இஸ் ஈக்குவல் டு 1 பை, நம்ம ஏற்கனவே என்னன்னு வச்சிருக்கோம், cosecant theta பிளஸ் cot thetaக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, p கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைடட் பை p அப்படின்னு வச்சுக்கலாம். இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? என்ன பண்ண போறோம்? ஆடிங், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க, cosecant theta பிளஸ் cot theta எழுதிக்கலாமா? cosecant theta பிளஸ் cot theta. அதே மாதிரி LHSல இங்க என்ன இருக்கு? cosecant theta மைனஸ் cot theta ஆட் பண்ண போறோம். ஸோ பிளஸ் போட்டுக்கிற ரெண்டுக்கும் நடுவுல cosecant theta மைனஸ் cot theta. ரெண்டு LHS ஆட் பண்ணியாச்சு ஈக்குவல் டு RHSல என்ன இருக்கு பாருங்க, இங்க p இருக்கு, இங்க 1 பை p இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். p பிளஸ் 1 பை p. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். மைனஸ் cot theta பிளஸ் cot theta கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, cosecant theta பிளஸ் cosecant thetaனா 2 cosecant theta ஈக்குவல் டு p பிளஸ் 1 பை p. இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்னவாகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? p இன்டூ p ஸ்கொயர் பிளஸ் 1 பை p அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது நமக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுனால இந்த ஆன்சர் நமக்கு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அதே ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். சப்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? cosecant theta பிளஸ் cot theta. இங்க cosecant theta மைனஸ் cot theta ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். cosecant theta பிளஸ் cot theta மைனஸ் பண்ண போறோம். cosecant theta மைனஸ் cot theta. ஸோ இங்க மைனஸ்ன்றதால நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ மைனஸ்னா நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா? cosecant theta மைனஸ் cosecant thetaன்னு வந்துருச்சு. இது ஒரே ஸ்டெப்ல நான் எழுதிடுறேன். மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல பிளஸ் வந்துடும். புரியுங்களா? இப்போ நம்ம பிராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சிம்பிள் சேஞ்ச் ஆகும் மைனஸ் இருந்துச்சுன்னா. ஈக்குவல் டு மைனஸ் பண்ண போறோம். அப்போ p மைனஸ் 1 பை p நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். cosecant theta மைனஸ் cosecant theta கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? 2 cot theta ஈக்குவல் டு, அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்னவாகும்? p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. p ஸ்கொயர் மைனஸ் 1 மேல வரணும், p ஸ்கொயர் பிளஸ் 1 கீழே வரணும். சரிங்களா? இது மைனஸ் மேல வரணும், பிளஸ் கீழே வரணும். எங்க மைனஸ் வந்திருக்கு? இதுல தான் நமக்கு மைனஸ்னு கொடுத்துருக்கு. அப்ப செகண்ட் இந்த ஈக்குவேஷன்ல தான் நமக்கு மைனஸ்னு கொடுத்துருக்கு. இதுவே நம்ம ஈக்குவேஷன் போட்டுக்கலாங்களா? இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதலாம், அதுக்கப்புறமா தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா, டிவைட் பண்ண போறோம். டிவைடிங் ஃபோர்த் ஈக்குவேஷன் பை தேர்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஃபோர்த் ஈக்குவேஷன்ல 2 cot theta இருக்கா? ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p டிவைடட் பை தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? 2 cosecant theta equal to p square plus 1 by p. 2 cosecant theta is equal to
பி ஸ்கொயர் பிளஸ் 1 பை பி. ஸோ இத்தனை டிவைட் இருக்கு இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகுதா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம், டிவைட் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாங்களா, அது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இதை எழுதிப்போம் தனியா. இதே தான் நான் திரும்பவும் இங்க எழுதுறேன். 2 cot theta by 2 cosecant theta. ஃபர்ஸ்ட் LHS டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பின்னு வந்துச்சுங்களா, பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை பின்னு இருக்குது. இதில் என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் உல்டா பண்ணி போட்டுக்கலாம். இன்டூ பி பை பி ஸ்கொயர் பிளஸ் 1. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைக்க போகுது. இந்த பி கேன்சல் ஆகுங்களா, அண்ட் 2 கேன்சல் ஆகுங்களா. ரிமைனிங் என்ன இருக்கு, காட் தீட்டா பை கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் பிளஸ் 1. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண போறோமோ அதோட ஆர்ஹெச்எஸ் கிடைச்சிருச்சு. எல்ஹெச்எஸ் காஸ் தீட்டா நமக்கு வரணும். என்ன பண்ணலாம், காட் தீட்டாக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியுங்களா, இங்க ஃபார்முலா எழுதுறேன். காட் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. கொசிகன் தீட்டாக்கு ஃபார்முலா 1 பை சைன் தீட்டா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காட் தீட்டான்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுத போறோம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பை கொசிகன் தீட்டான்னு வரணுமா, பை கொசிகன் தீட்டாவோட வேல்யூ என்ன, 1 பை சைன் தீட்டா ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த சைன் தீட்டா கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு, காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இது நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்றோம்னு பாருங்க. இதுக்கு ரிலேஷனா இருக்க ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்றாங்க, சப்ட்ராக்ட் பண்றாங்க, டிவைட் பண்றாங்க, ஆன்சர் வந்துட போகுது. ஸோ ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலா நான் உங்களுக்கு என் ஸ்கிரீன்ல செட் பண்றேன், பார்க்காதவங்க அதை பார்த்து ஈஸியா படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.